கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொண்டு வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த அடியாளுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உபவாச கூடுகையில கர்த்தருடைய வார்த்தைக்காக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையுமாய் கூட இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த உபவாச குடுகைக்காக ஆண்டவரே நீர் எங்களோடு பேச விரும்புகிறதான ஆண்டவரே வார்த்தை என்ன? எங்களை எப்படியா நீர் பலப்படுத்த போகிறீர்? எங்களுக்கு எப்படியா உடைய மறு உத்தரவு கடந்து வரும்? எங்களுடைய வாழ்க்கையில நீர் எந்த மாற்றத்தை கொடுக்க போகிறீர்? எங்களை எப்படியாக ஆண்டவரே நீங்க சுமக்க போறீங்க? என்னுடைய வாழ்க்கை மாறுதலாய் அமைகிறதான காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல செபித்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதான ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இனியும் நம்முடைய நிலைமையில ஆண்டவர் நம்மளை அப்படியே விடுகிற தேவனா இருக்கவே மாட்டாரு. எல்லாமே ஒரு வித்தியாசமா சகல காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறாய், நீ முகத்தை பார்க்கிறாய், தேவனாகிய கர்த்தரோ உள்ளத்தை அறிந்து ஆராய்கிற தேவன். இன்னைக்கு இந்த உபவாச கூடுகையில அமர்ந்திருக்கிற நாம முகத்தை பார்க்கிறவர்களா இருக்கிறோம், முகத்தை பாராதவங்களா கூட இருக்கிறோம். ஆனா தேவன் உள்ளத்தை ஆராயாத ஒரு ஆத்துமாவும் இந்த காலவழியில இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடைய நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லமையுடையவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு செய்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? முடிவு உண்டு. அல்லேலூயா. முடிவு உண்டு. எல்லா காரியத்திற்கும் முடிவை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய தைக்கிற முள்ளும், அல்லேலூயா, தைக்கிற முள்ளுனா அது எவ்வளோ ஒரு கூர்மையா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ சிசரை பார்க்கும் பொழுது அது எதையுமே என்ன பண்ணாது, சேர்த்து வைக்காது, எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போகும். ஆனா அந்த முள்ள நம்ம பார்க்கும் பொழுது அது எல்லாத்தையும் தைச்சுக்கிட்டே போகும். ஆனா என்னன்னா அந்த முள்ளு நமக்கு காயத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அது நம்மள குத்துகிற ஒரு முள்ளா. பவுல் சொல்றாரு, இந்த முள் எப்பொழுதும் என்ன குத்துது. முள்ளு எதை குறிக்குது? வேதனையை குறிக்குது, வலிகளை குறிக்குது. ஒரு என்ன சொல்றது, உடைக்கப்படுகிறதான ஒரு நிலைமையை குறிக்கிறதா இருக்கிறது. நமக்கு துக்கத்தை உண்டாக்குறது, நமக்கு கலக்கத்தை உண்டாக்குறது, நமக்கு பாரத்தை உண்டாக்குறது தான் முள்ளு. வேதனையை உண்டாக்குற ஒரு முள்ளு. தேவனுடைய பிள்ளைய வலிய, மன வலிய உண்டாக்குற ஒரு முள்ளா இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கா சொல்லப்பட்டிருக்கிறது, இனி தைக்கிற முள்ளுகளும். அடுத்தது 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும். நான் இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த நெரிஞ்சல்னா என்ன? அல்லேலூயா. இந்த நெரிஞ்சல் என்னன்னா, அந்த நெரிஞ்சல்னு ஒரு செடி இருக்கதான் செய்யுது. அது ஒரு தாவரமா இருக்கு. ஆனா அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. வேற துவங்கி பூவுல இருந்து காய் வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா அந்த நெரிஞ்சல் நன்மைகள் நிறைந்ததா இருந்தாலும் கூட அதுல இருக்கிற முள்ளு பாத்தீங்கன்னா யானையினுடைய பாதத்தையே தொலையாக்கிடுமா. அப்போ ஹோல்ஸ் போட்டுரும். அவ்வளோ பெரிய யானை கூட அந்த நெரிஞ்சல் முள்ளு மேல பாதத்தை வைக்கும் பொழுதோ அது குத்துற அந்த வலி இருக்கும் பத்தியா, அந்த நெரிஞ்சல் முள்ளு யானையே குனிஞ்சு பாக்குற அளவுக்கு இருக்குமா.
அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில முற்களா இருக்கிற, ஆயுதங்களா எழும்பி நிற்கிற, எப்பேற்பட்ட நோவையே உண்டாக்குற நெரிஞ்சல்களா இருக்கிற எல்லா காரியமும் சரி, இனி இதுக்கு மேல அவர்களுக்கு இராதுன்னு கர்த்தர் சொல்ற அந்த வசனத்தின் மேல கரங்களை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, இனி இந்த முள்ளும் நோவ உண்டாக்குற நெரிஞ்சலும் என் வாழ்க்கையில இருக்காது. உமக்கு நன்றி. ஏன்னா நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் தேய்க்கிற முல்லை போல, அல்லேலூயா, நெரிஞ்சலை போல, நெரிஞ்சலை போல உன் வாழ்க்கையில பல இடங்கள்ல இந்த நோவு உண்டாகிறதுனால, இது குத்துகிறபடினால நீ குனிந்த காரியங்கள் நிறைய. உன் மரியாதை, உன் கௌரவம், உன் சுயமரியாதை, சொல்லுவோம்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சுங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம போச்சு. எந்த இடத்துல எல்லாம் நீங்க தலை குனிந்தீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் கூனி குமுறி நின்னீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் நெருக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் இந்த முள்ள போல சொற்களினால, செயலினால குத்தப்பட்டவர்களாய், நோவை அடைந்தவர்களாய், நெரிசலுக்குள்ள சிக்குண்டவர்களா இருந்தீங்களோ, கடந்து வந்த அத்தனை பாதைகள் இப்படி முள்ள போல நோவை உண்டாக்குற நெரிசலா இருந்த பாதைகளை நீங்க கடந்தாலும், இதுக்கு மேல கடக்கிற நேரங்கள், இதுக்கு மேல கடக்கிற நிமிடங்கள், இதுக்கு மேல கடக்கிற இமை பொழுதுகள், இதுக்கு மேல கடக்கிற வாரங்கள், இதுக்கு மேல கடக்கிற மாதங்கள், இதுக்கு மேல நீ கடக்க போகிற வருஷங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எந்த முள்ளையும் நீ பார்க்க போறது கிடையாது, எந்த வழியும் நீ பார்க்க போறது கிடையாது, எந்த நெரிசலும் உன்னை தலகுனிய வைக்க போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இனிமே இருக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. இனி இது இருக்கவே போகிறது கிடையாது. நீ இருக்க போவதே கிடையாது. காலையில எழுந்ததும் ஜோமன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம், இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை விசேஷமா இந்த உபவாச கூடுகையில வந்திருக்கிற உங்களுக்கு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம். தேவனுடைய பிள்ளையே, இந்த வழியை உண்டாக்குற, இந்த தைக்கிறம் உள்ளான அந்த வழி, நெரிஞ்சலான அந்த வழிகள், வேதனைகள் எல்லாம் இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல முடிவை நமக்காக வைத்திருக்கிறாரு. நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பயங்கரமானவைகளா இருந்தாலும், இதுக்கு மேல உங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் எப்படி உங்களை நடத்துறாரு? எடுக்கலாம், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைய, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எங்கும் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதான் நான் செய்து உன்னோட இருக்கிறாங்களே, நல்லவங்க போல நடிக்கிறவங்க, பாசத்தை போல வேஷம் காட்டுறவங்க, அன்பு போல முள்ளா இருக்கிறவங்க, ஆதரிக்கிறது போல நம்ம ஆதரு கோலுகளை அறுத்து எடுக்கிறவங்க, கூடவே இருந்து குழிய தோண்டிட்டு இருக்கிறாங்களே தேவ பிள்ளையே, அந்த ஜனங்கள் எல்லாம் அறியும்படி, உனக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டே உன் கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, உனக்கு விரோதமான காரியத்துல பகையை வளர்த்து கொண்டிருக்கிற உன் கூட இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு வித்தியாசமானதா இருக்கும். இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பார்கள். இது வரைக்கும் அவங்க செய்கைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல, இவங்க என்ன இந்த நிலைமைக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கலையே, இவங்க என்ன துக்கப்படுத்திட்டாங்களே, இவங்க எனக்கு தைக்கிறமுள்ளா இருந்துட்டாங்களே, இவங்க எனக்கு நோகடிக்கிற நெரிஞ்சலா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க பாருங்களேன். இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செய்கைகளை காணும்படியான நேரத்தை கொண்டு வர போகிறது. இனி இந்த தைக்கிற முள்ளு உங்க வாழ்க்கையில இல்ல.
இனி நோகிற நெரிஞ்சல் முட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்ல. தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, நான் செய்ய போறேன் பத்தியா, நான் செய்யற அத்தனை காரியங்களும் பயங்கரமானவைகளா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, பயங்கரமானவைகளா இருக்கும். ஆமென். நல்ல முடிவு கொடுக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. அடுத்தது பாருங்க, 25வது வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். வேதத்தை அப்படியே தியானிக்கிறதுக்கு முன்பதா ஜெபித்த பொழுது வசனத்தை ஆண்டவர் தந்தாரு. இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களின் இடத்தில் இருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் பொழுது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்துல குடியிருப்பார்கள். உன்னை குடியிருக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய பிள்ளைய 127வது சங்கீதத்துல 7வது வசனத்துல இப்படியா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையான ஒரு காரியமா இருக்குது பாருங்களேன். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். 122வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமாதானத்தையும் ஒரு சுகத்தையும் நீ குடியிருக்கிற தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தீர்மானம் பண்ணிட்டாரு. இது இன்னைக்கு பண்ண போற தீர்மானம் இல்ல, இந்த நிமிஷத்துல ஆண்டவர் செய்த ஒரு தீர்மானம் இல்ல, இந்த நாளில ஆண்டவர் செய்த தீர்மானம் இல்ல. இல்ல நீ அழுதுட்டு இருக்கிறிய, நீ புலம்பிட்டு இருக்கிறிய, நீ காத்திருக்கிறிய, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறிய, நீ தாகத்தோட இருக்கிறிய, உன் தாகத்தை எதிர்பார்ப்ப வாஞ்சி உன் அழுகைய புலம்பல உபவாசத்தை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவர் பதில சொல்ல, உன் தாயின் கருவில உருவாகும் முன்ன அவர் கண்கள் எப்போ கண்டதோ அன்னைக்கே இத டிசைட் பண்ணிட்டார், இந்த தேசத்துல நீ குடியிருப்பா. இப்ப ஆண்டவருக்கு தெரியும், இந்த 25வது வருஷம் எந்த இடத்துல உன்னை குடியிருக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய பிள்ளையே, என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்துல குடியிருப்பார்கள். ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் புருஷனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதே தேவ சித்தத்தின் தேசத்துல நீங்க குடியிருக்க போறீங்க. ஆண்டவர் உங்களை வாழ வைக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். அந்த குடியிருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அலங்கத்திற்குள்ள சமாதானம். அல்லேலூயா. உன் வீடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தைக்கிற முள்ளா இனி இருக்காது. உன் கூடாரம் எப்படி இருக்காது, நோவை உண்டாக்குற ஒரு கூடாரமா இருக்காது. உன் கூடாரம் எப்படி இருக்காது, நெரிசலை கொண்டு வருகிற ஒரு கூடாரமா இனி இராது, இனி இராது. அது எப்படி இருக்கும், அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கிறதான ஒரு காரியம். நான் சொல்ற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஒரு புதிய வாழ்க்கை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அரண்மனையில பார்த்தீங்கன்னா ஒரு குறைவு கூட இருக்காது, எந்த குறையுமே இருக்காது, எல்லாம் நிறைவா இருக்கும். சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், ஆபரணங்களா இருக்கட்டும், வேலைக்காரர்களா இருக்கட்டும், ப்ராவிஷனா இருக்கட்டும், நீர் இருக்கட்டும், நிலம் இருக்கட்டும், எதையுமே நீங்க பாத்தீங்கன்னா அரண்மனைனா குறையில்லாம இருக்கும். தேவன்
நீங்கள் குடியிருக்கிற ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் குடியிருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கை அலங்கமா இருக்கிறதுல சமாதானத்தை தந்து, அல்லேலூயா, அரண்மனையாய் உன் வீட்டை அமைச்சிட்டு அதுல வியாதியை ஆண்டவர் தரமாட்டாரு, வேதனையை தரமாட்டாரு, தைக்கிற முள்ள தரமாட்டாரு, நோகடிக்கிற நெரிஞ்சல்கள் அங்க இருக்காது. தேவனுடைய பிள்ளைய சுகமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, பா இங்க இருக்காத நீ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனங்களை வாசித்த பிறகு என்னால அழாம இருக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு ஆனந்த கண்ணீர். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நாம எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதுக்காக இன்னைக்கு பிரயாசப்பட்டு அப்படியே சிலுத்து போயிட்டேன். நான் என் சரீரம் எல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சு. அப்படியே தரையில முழங்கால் படிட்டு என் நெத்தி அப்படியே நிலத்துல வச்சுட்டு சொன்னேன், ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி. நாங்க நினைக்கிறத காட்டில, நாங்க நினைச்சு குழம்பி இருக்கிறத காட்டிலும், நாங்க நினைச்சு தயங்கி இருக்கிறதுல காட்டிலும், நாங்க எடுக்க முடியாத முடிவுகள் இருக்கே ஆண்டவரே, இது எல்லாத்த காட்டிலும் ஆண்டவரே, தைக்கிற முள்ளும் நோவும் வலியும் நெரிஞ்சல் அப்படின்னா அப்படியே சிக்கல் சிக்கலா இருக்கிறது, இனி எதுவுமே இல்லாம தேசத்தை நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் எந்த எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்கணும். ஆண்டவருக்கு தெரியும். இதுல பெரிய ஷாக்கிங் என்னன்னா, 26வது வசனத்தை நம்ம போலாமே. 26வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது, ஆண்டவர் பாரு சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி, உன்னை யாரெல்லாம் பழி சொல்லி, உன்னை யாரெல்லாம் அற்பமா நினைச்சு, உன்னை யாரெல்லாம் கேவலமா நினைச்சு அப்படி நினைச்சிருக்கலாம்ல, இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணி இப்படி கூட நினைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். அதை வருத்தமா அப்படி எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இவங்க எல்லாம் இவ்வளோ ஆடம்பரமா கல்யாணத்தை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு இருப்பாங்க, இனி கொட்டுந்தெல்லாம் எடுக்க முடியுமா? கொட்டுனதை எடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பரத்திலிருந்து கொட்டுறத நம்மளால எடுத்து வச்சுக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் கொட்டுறதுல நம்ம வாழல, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா நம்ம நோக்கி பார்க்கிறோமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருதே நமக்கு. நம்ம காலை தள்ளாட விடுவாரா? நம்மளை காக்கிற தேவன் உறங்குவாரா? நம்மளை காக்கிறவர் உறங்குவதும் இல்ல, தூங்குகிறதும் இல்ல. இனி தைக்கிற முள்ளும் நோவும் தேவனுடைய பிள்ளைய நெரிஞ்சலும் இனி இருக்கவே இருக்காது. யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தாரோ, நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தந்தாரோ, அந்த தேசத்துலதான் நம்மள குடியிருக்க ஆண்டவர் பண்ணுவாரு. அதோடு கூட நம்மள குறிச்சு அப்படியே இந்த சுற்றுப்புறத்தார் அற்றுப்புறத்தாரு அப்படியே நம்மள இகழ்ந்து ஒரு மாதிரி கேவலமா அற்பமா பேசுனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்கிறார் என்று சொல்லு என்றார். எசேக்கியாவை வச்சு தேவ பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு இந்த வேலைக்காரிய வச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்ன சொல்லுவாங்க, இந்த வெயில் காலத்துல எல்லாம் சம்மர்ல நிறைய நிறைய பெரிய பெரிய அதாவது பெரிய பெரியங்கிறத விட தூரம் தூரமா கடலை தாண்டி இருக்கிற தேசத்துல இருக்கிற எல்லா பறவைகளும் எங்க வரோம்னு சொல்லுவாங்க, சென்னையில இருக்கிற வேடந்தாங்கல்ல பார்ப்போம். அங்கதான் பார்க்கணும். அப்பதான் சொல்லுவாங்க, விதவிதமான பறவைகள் எல்லாம் வருமா அந்த சம்மர் டைம்ல, வெயில் நாட்கள்ல பல பல தேசங்கள்ல இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த வேடந்தாங்கல்ல தங்கி இருக்குமா. இப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை அப்படி அந்த வேடந்தாங்கல்ல தங்கி அந்த சம்மர்ல இருக்கும். அதுக்கப்புறமா அதது அதது தேசத்துக்கு அப்படி அப்படியே திரும்பி போயிடும்.
ஓகேவா? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கூடாரம், உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல, உங்களுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. நீ நம்ம செலக்ட் பண்ண போறது இல்ல. அப்ப செலக்ட் பண்ணிட்டாரு. இனி இந்த வீடு தான் நீ செலக்ட் பண்ண போறது இல்ல. அப்ப செலக்ட் பண்ணி வச்சிட்டுக்கிறாரு. அந்த வீடு எப்படி இருக்கும்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு பாரு. அதுக்குதான் நான் என் நெத்திய நிலத்துல வச்சு கண்ணீரோட நன்றி சொன்னேன். நன்றிப்பா. நாங்க முகத்தை பாக்குறோம், நாங்க தேடி இருக்கிறத பாக்குறோம், எதிரா அதுவா இதுவா இதுவா அதுவான்னு பாக்குறோம். ஆனா நீங்க இதுதான் பிக்ஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. நீங்க பிக்ஸ் பண்ணதை இப்ப நாங்க போய் பாக்குறோம். அல்லேலூயா. அப்ப அந்த கூடாரம் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். உங்க சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் விசாரிச்சுக்கினே இருப்பாரு. நாம நினைக்கிறோம் அப்பா சும்மாவே இருக்கிறாரு, அப்பா மௌனமாவே இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டதுனாலதான் இந்த தேசத்தின் குடியிருப்பு ஆண்டவர் தராரு. இனி தைக்கிற முள்ளும் நோகடிக்கிற நெரிஞ்சலும் உங்க வாழ்க்கையில இல்லாம ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகமாய் குடியிருந்து வீடை கட்டலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதுல வாழ்ந்தவங்க எத்தனை பேர்? சில பேர் வீடு கட்டும் பொழுதவே, சில பேர் இடத்த வாங்குவாங்க, செத்து போயிருவாங்க. சில பேர் பவுண்டேஷனை போடுவாங்க, அடுத்து கட்டவே முடியாது. சில பேர் எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த பினிஷிங் ஆயே இருக்காது. சில பேர் கட்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அந்த கூடாரத்தை கட்டி எழுப்பவும் முடியாது, அந்த கூடாரத்துல நுழையவும் முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகமாய் குடியிருப்பா. எவ்வளவு அருமையா பேசுறாரு பாரு. அதுல சுகவீனமே வராது. எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு அதுல நீ சுகமா இருக்க போற. ஏன்னா உன்னை குடியிருக்க செய்கிற என் ஆண்டவர் இனி எந்த தைக்கிற முள்ளும், எந்த நோவடிக்கிற நெருஞ்சலும் உன் வாழ்க்கையில இல்லாமல் போக பண்ணுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ சுகமா குடியிருக்கிற பத்தியா, அந்த சுகமா அதுல மட்டும் நீ குடியிருக்க மாட்ட, இன்னும் நீ கட்டுவ. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ வீடுகளை அப்படிங்கிற இந்த வீட்டை நான் இப்ப நம்ம ஏதோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுடைய ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கும். ஓகேப்பா, இந்த வருஷத்துல ஒரு இடத்த வாங்கலாம், இந்த வருஷத்துல ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாருமா, நீ குடியிருக்கிறது மட்டுமே ஒரு கூடாரமா இல்ல, வீடுகளை, உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன், வீடுகளை கட்டுவா. ஆண்டவர் எதை தரிசனமா கொடுத்துட்டாரோ, எதை முன்னாடியே பேசினாரோ, அதை நிறைவேற்றுற நாட்கள் வந்துருச்சு. இந்த மாசம், இந்த 25வது வருஷம், இந்த மாதம், இந்த நாள் என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி சொல்லுங்க பாக்கலாம்? 25 25. அல்லேலூயா. நம்பர் 1 இருக்கிற ஜனவரி மாசம் நம்பர் 1 ஆண்டவர் நம்மளை நிறுத்த வல்லமையுடையவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ குடியிருந்து பாரு, நீ இந்த ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு கூடாரத்துல நீ சுகமா குடியிருப்ப. அடுத்தது ஆண்டவர் திரும்பி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்மளாம் நினைப்பேப்பா ஒரு வீடு கிடைச்சா போதும்பா சாமி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி, அப்போ கொடுக்க போகிற இடத்துல இருந்து இன்னும் என்ன பண்ண போறார் ஆண்டவர்? இருக்கிறதையும் இடிக்க போறது இல்ல. இனி ஆண்டவர் அப்படியே விட்டுற போறதும் இல்ல, கட்டுவார்கள். வீடுகளைனா என்னது அர்த்தம்? நம்ம ஒண்ணுக்கு யோசிக்கிறோம், ஆண்டவர் 4க்கு இல்ல 40க்கு யோசித்து வச்சிருப்பாரு. இது எப்போ நடக்கிற தீர்மானம்? இன்னைக்கு நடக்கிற தீர்மானம் இல்ல. அம்மா வயிற்றுல உருவாகும் கண்கள் கண்டுச்சு, அன்னைக்கு ஆண்டவர் பண்ணது. அல்லேலூயா. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், 25வது வருஷம் 25ஆம் தேதியில நீ இந்த தாகத்தோட இருப்ப, இத நான் உனக்கு ஆயத்த பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன்றது ஆண்டவர் அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றார், வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டிட்டு நீ எப்படி இருப்பனா, சுகமா வாழ்ந்திருப்ப. 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 10வது வசனத்திலிருந்து இந்த செய்திக்கு பிறகு நீங்க வாசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதமா, உன் பிள்ளைங்க பார்த்து, உன் புருஷன் பார்த்து சொல்லுவாங்க, பாக்கியவதி. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான பயங்கரமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். ஒரு 2 காரியங்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைய நாம் இந்த செய்தியை முடிக்க
போகிறோம். பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை நாம எடுத்து வாசிக்கிற பொழுது, 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைய 2வது பகுதி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனா இருக்க போறாரு. எல்லா காரியங்களில ஒரு புதிதான மாற்றத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயமா நடத்துவாரு. அவர் நடத்துகிற காரியத்துல தேவனுடைய பிள்ளைய ஒரு குறைவும் இருக்காது. ஒரு குறைவும், சகலத்தையும் புதிதா மாத்துவார். உன் பழைய வாழ்க்கை எல்லாம் இனி இருக்க போறது இல்ல. பழைய ஒரு பாதைக்குள்ள ஆண்டவர் நடத்தவே மாட்டார். நீ நினைச்சு போட்டிருக்கிற அந்த பாதைக்குள்ள எல்லாம் ஆண்டவர் நடத்த மாட்டாரு. நீ பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த பழைய அந்த பிளான் எல்லாம் இனி சக்சஸ் ஆகவே ஆகாது. நீ வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் பழைசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிளான் பண்ணி வைக்கிறது, நீ யோசிச்சது, நீ கண்ணீர் வடிச்சது, நீ வேதனைப்பட்டது, நீ கேட்டது எல்லாம் ஓல்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஓல்டு வேணா கோல்டு ஆகலாம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் செய்கிற புதிய காரியம் இருக்கு, அது எதுக்குமே நீ ஒப்பிடவே முடியாது. வைரத்துக்கு கூட நீ ஒப்பிட முடியாது. தங்கத்துக்கு கூட நீ ஒப்பிடவே முடியாது. ஏன்னு சொன்னா அது மலை மேல உள்ள பட்டணமா. ஏன்னு சொன்னா உன்னை உயர்த்துகிற தேவன், புதிதாய் மாற்றுகிற தேவன் கண்மலையான கிறிஸ்துவாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற என் ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் உனக்கு பலனுள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் யோர்தானை கடக்க செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன்னை மறக்காதவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன் கண்ணீரை களிப்பாய் மாற பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவராய், சந்தோஷமாய் மாற்றுகிறவராய். தைக்கிற புல்லோ தேவனுடைய பிள்ளைய நோவை உண்டாக்குற நெருஞ்சல்கள் இல்லாமல் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் குனிந்த இடத்துல நிமிர பண்ண வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் உன் பேரே இல்லாம, உன் ஆள் அட்ரஸே இல்லாம அழிக்க சைனோன்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்களே, அந்த கண்கள் காணும்படியாய், அந்த கண்கள் காணும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனைய, ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் பேரு இல்லாம போக பண்ணணும்னு நினைச்சவன் கண்ணு பார்க்க, ஆளு இல்லாம போக பண்ணணும்னு நினைச்சவன் கண்ணு முன்னாடி உன் பேரதான் ஆண்டவர் பெருமைப்படுத்துகிற வருஷமாய் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னைய சபிக்கப்பட்டவனாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்ற வல்லமையுடையவராய். அவர் கிருபை என்னைக்கும் கூட இருக்கும். அவர் தயவு என்னைக்கும் கூட இருக்கும். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைய நீ வாளா இருந்தியா, உன் ஆண்டவர் தலையாய் மாற்றி ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் கீழா இருந்த உன்னை மேலா கொண்டு வர போறாரு. அது அவர் மேன்மைப்படுத்துகிற மேன்மை. மனுஷன் தூக்கி வைக்கிற மேன்மை இல்ல, மனுஷன் தூக்கி நிறுத்துற உயர்வில்லை. இது தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிற மேன்மையின் உயர்வு. அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. தாவீதோட கூட பிறந்தவங்க எல்லாரும் மொத்தமா சேர்த்து 8 பேரு. 7 பேர் பாத்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. தேவ மனுஷனோட பேசிட்டு, நீ போய் நான் சொல்றவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு.
தேவ மனுஷன் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற முதல் புள்ள அப்படி வந்துதான் அவனை பார்த்துதான் அவன் நல்ல நல்ல வளர்ச்சி உடையவன், அழகா இருக்கிறான், நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, வருமனமான ஒரு சரீரம் உடையவனா, மேனி உடையவனா, அப்படியே திடகாத்திரம் உள்ளவனா இருக்கிறான். அவனை பார்த்துதான் தேவ மனுஷன் எழுந்து நின்னுட்டு இவன் தானா அப்படின்னு அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் இல்லப்பா, நீ உட்காரு. இப்படியே ஒருத்தரா கேக்குறாரு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க? சரி அவனை வரவை. எழுந்து நிக்கிறார். இல்லடா நீ உட்காருங்கிறாரு ஆண்டவர். 7 பேர் இப்ப இல்ல. 8வது புள்ள எங்கப்பா இருக்குது? காட்டுல வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்பா. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிடு அப்படின்னு. உடனே அவனை கூப்பிடும் பொழுது தேவனுடைய பிள்ளைய அப்படியே இந்த மனுஷன் உக்காந்துகிட்டே இருக்கிறாரு. உக்காந்துட்டு இருந்ததும் தாவீது வந்து வாசப்படிக்கிட்ட நின்ன மாத்திரத்துல கர்த்தர் சொல்றாரு, 7 பேருக்கும் எழுந்து நின்ன மனுஷன் ஒண்ணுமே பிரயோஜனம் படாம எல்லார விட தாழ்த்தப்பட்டு இருந்தவன் யாரு? தாவீது. எதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எங்க? வனாந்திரத்துல. ஆனா வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சவன் செஞ்ச வேலை எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி இந்த வனாந்திரத்துல என் வாயில தான் இருக்கும். இந்த 7 பேரும் அவ்வளவு துதிக்கல ஆண்டவரை. இந்த 7 பேரும் நினைக்கல இவன் வாழ்க்கை ஒரு வனாந்திரம். ஆனா வனாந்திரத்திலயும் கர்த்தரை துதிச்சான் பாத்தியா? நீ துதிச்சதுனாலதான் இந்த தைக்கிற முள்ளும் இந்த நோகடிக்கிற நெரிஞ்சல் இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே உன் வாழ்க்கை சுகமாய் இருக்கு. நீ சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்ட சுகவாழ்வ கர்த்தர் உனக்கு நடத்துகிற தேவனா இருப்பார். 7 பேருக்கும் எழுந்து நின்ன மனுஷன் 8வது தாவீது வர அப்போ அப்படி உக்காந்துட்டுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாவீத பார்த்துதான் இப்படி பாக்குறதுக்கும் இவர் எழாம உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவர் பார்த்துச்சு சொல்றாரு, சாமுவேலு எழுந்து அவன் அபிஷேகம் பண்றான், அவன் தான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டவன்ங்கிறாரு. அல்லேலூயா. மத்தவங்க எல்லாம் நம்ம ஒருத்தரையும் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? இது லாய்க்கப்படாது, இது ஆவாது, இது வேலை முடிஞ்சிச்சு, இது வயசு முடிஞ்சிச்சு, இதுக்கு அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு மேல இந்த மூளை எல்லாம் வேலை செய்யாது, இது பழைய மூளை, இது பழைய பிளானு, இதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அத்தனை பேருடைய சிந்தனை ஆண்டவர் ஓல்டு பண்ணி போட்டு ஒரு நியூ பிகினிங் கொடுப்பாரு பாரு. அந்த என்ட்ரு இருக்கும் பாரு, எழுட அபிஷேகம் பண்றா, இவனதான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. இவனதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அற்பமா எண்ணப்பட்ட ஜனத்தின் மத்தியில கண்கள் காணும்படி ஆண்டவர் நியாயம் விசாரிச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துல இருப்பாரு. ஆனா இன்னொரு பக்கத்துல உன்னை சுகமாய் குடியிருக்க ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல உங்களுடைய அத்தனை கேள்விக்கு இங்க ஒரே ஒரு வார்த்தையில பதில் வச்சிருக்கிறாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றிற்கும் முடிவு தூரமா இல்ல, லாங்கா இல்ல. எலியாவுக்கு சொல்றாருப்பா, சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடுடா, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம்ன்றாரு. இப்போ வெகு தூரமா பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நம்மள பார்த்து சோர்ந்துப்பா, இதுக்கு மேல முடியாதுப்பா, காலு வலிக்குதுப்பா, முட்டி வலிக்குதுப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா, என் தலை வலிக்குதுப்பா, என் மனசு வலிக்குதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. இப்ப நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் தூரம் பயணிக்க வேண்டியது இல்ல, உன் முடிவை நான் தூரமா வச்சில்லப்பா, சமீபமா வந்துருச்சு. எப்போ வந்துருச்சு? இந்த 25வது வருஷம் 25ஆம் தேதியில இந்த ஜனவரியில வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல், எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் இதுக்குதான் அப்படியெல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் சமீபமா முடிவு வந்துருச்சு சொல்றாரு. ஆகையால் நீங்க இப்ப சமீபமான முடிவு வந்ததுனால நீங்க எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே மந்தமா இருந்துடக்கூடாது, சோர்வா இருந்துடக்கூடாது, துதிக்காம இருந்துடக்கூடாது, ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, உபவாசம் எடுக்காம இருந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைய சபையினுடைய காரியத்துல அப்படி குன்றி போனவங்களா இருக்கவே கூடாது. இப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அவன் சொல்றான், இவன் சொல்றான், இவ சொல்றா, அவ சொல்றான்னாலாம் நீ பார்க்க கூடாது. ஆண்டவர் உன் கேள்விக்கெல்லாம் பதில சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க?
இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. நீ என்ன நோக்கி கூப்பிட்ட, நான் சொல்ற நீ சுகமாய் வாழ்ந்திருப்ப. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தபடினால தேவனுடைய பிள்ளைய நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்லும்படியா நான் பிரயாசப்படுறேன். தேவன் அதை விரும்புகிறவரா இருக்கிறாரு. சகேயு எல்லாருக்கும் கெட்டவனாவே இருந்தான். இயேசுனுடைய பார்வைக்கு கூட அவன் வந்து வரி வசூல் பண்றவன், வட்டிக்கு விடுறவன், 4 மடங்கு அநியாயமா சம்பாதிக்கிறவனாதான் எல்லாருக்கும் சகேயுவை தெரியும். ஆனா ஏசப்பா மட்டும் பாக்குறாரு பாருங்க. அவனை எப்படி பாக்குறாரு? அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி பாக்குறாரு. மத்தவங்க பார்வையை விட கர்த்தருடைய பார்வை எப்பொழுதுமே நமக்கு உயர்ந்ததாகவே தான் இருக்கும். இப்ப எல்லாரும் அப்படியே நின்னு இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு இடமே கிடைக்கல இல்ல. இவன் தான் காட்டத்தி மரத்து மேல ஏறிட்டானே. ஏறி பார்க்கும்போது ஆண்டவர் ஏறெடுத்து பாக்குறாரு. நீ ஏறு, நீ எழும்பி பிரகாசி, ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க வச்சிருவாரு. அப்படி ஏறு எடுத்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சகைவே இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்கணும். இப்ப இருந்த ஜன்னல்லாம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஐயோயோ, இவன் வீட்டுக்கா போறாரு? இவன் நல்லவனே கிடையாது, இவன் அநியாயக்காரனாச்சு, அநியாயமா வட்டி வசூல் பண்றவனாச்சு, இவன் வீட்டுக்கா போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அப்பா என்ன தெரியுமா நினைச்சாரு? இந்த ஆத்மாவுக்கு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு தரணும்பா. நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளையே, நீ செய்யற எந்த தான தர்மங்களா இருக்கட்டும், நீ செய்யற எந்த வேலையா இருக்கட்டும், நீ செய்யற எந்த உதவியா இருக்கட்டும், நீ கொடுக்கிற எந்த காணிக்கையா இருக்கட்டும், அது ஏழைக்கா இருக்கட்டும், உறவுகளுக்கா இருக்கட்டும், சபைக்கா இருக்கட்டும், ஊழியக்காரருக்கா இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், நம்ம இதை செய்யறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அதை செய்யறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பார்க்காத. அவங்கள விட உன்னை ஆண்டவருக்கு செய்யும்படியா, உன்னை அந்த ஏழைக்கு செய்யும்படியா, உன்னை அந்த தேவையோடு இருக்கிறவங்களுக்கு செய்யும்படி, உன்னை அந்த குறைவோடு இருக்கிறவங்களுக்கு செய்யும்படி, அந்த குறைவான காரியத்தை நீ நிறைவா ஆக்கும்படி இருக்கிற 100 பேரை தெரிஞ்சுக்கல, 100ல 1 ஆண்டவர் உன்னை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. அதை நீ செய்யாம விட்டுட்டீன்னா வேற யாரையும் செய்யறதுக்கு ஆண்டவர் அதுல அழைப்ப வைக்கல. யாக்கோபுடைய சந்ததி 12 கோத்திரங்கள், 12 கோத்திரத்தையும் ஒரே வேலையில ஆண்டவர் வைக்கல. 12 கோத்திரத்தையும் ஒரு வேலையா ஆண்டவர் பிரிச்சுட்டாரு. அப்படிதான் தெய்வ பிள்ளைய எந்த ஒரு காரியத்திற்கும் ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்கும் ஒருத்தரையா பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறார். சபையில ஒரு வயதான தகப்பனார் வந்து இந்த வருஷம் என்னை கேட்டார், டிசம்பர் மாசம் என்னை கேட்டார், அம்மா வருஷம் வருஷம் கொடுத்த வேலையே எங்களுக்கு கொடுத்துனுக்கிறீங்களே, இந்த வேலையே தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு மாத்தி வேலை கொடுக்கலாம் இல்லையான்னு. இந்த மாத்தி பேசுறது அவரா பேசினாரோ இல்ல மாத்தி பேசுறதுக்கு யாராவது மாத்தி சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப நினைவு வருது. அப்ப அவரு அந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல எனக்கு. ஏன்னா தெரியல, ஏன்னா நான் மாம்சத்துல கேக்குறேன், எனக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் வலியும் வேதனையும் உண்டாக்குச்சு. நான் ஜோம் பண்ணிட்டு அவரு சொன்னப்போ ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, சரி இந்த ஒரு வருஷம் நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் சொன்னாரு, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவருக்கு அதே வேலைதான், எனக்கு இதே வேலை தான் கொடுக்குறீங்களே அப்படின்னு அவரை சொல்லி விட்டார். நானும் ஒரு ஸ்மைல் கொடுத்து விட்டுட்டேன். இது என் மனசுக்குள்ள அப்படியே தச்சுக்கிட்டு இருக்கிற முள்ளு மாதிரியே இருந்துச்சு, நோகடிக்கிற நெரிஞ்சல் மாதிரியே இருந்துச்சு. இப்படி யாருமே நம்மள கேள்வி கேட்கலையே, இவர் ஏன் இந்த வார்த்தையை இப்படி கேட்டு இருக்கிறாரு, இது எங்கேயோ வந்து நடக்குது, எங்கேயோ ஒரு கீறி விட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே கொஞ்சம் ஹெல்ப்பா எடுத்துக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தப்ப நல்ல ஒரு முடிவை ஆண்டவர் தந்தாரு. அடுத்த வாரம் வந்தப்ப நான் ஒரு சிரிப்போடு, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா ஆண்டவர் தான் பதில கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், அப்பா நீங்க கேட்ட கேள்வி தப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு பயம். என்கிட்ட அவர் வயதுல அவ்வளோ மூத்தவரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய உள்ளத்தை வேதனையும் படுத்திடக்கூடாது, நம்ம கேட்கறது நமக்கு சாபமாவும் வந்துடக்கூடாது, நம்ம பேசுறது நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நடுக்கத்தோடவே தான் அவர் பேசுறாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த வேலைக்காக தான் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, அந்த வேலைக்கு அவரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, இந்த பெயிண்ட் வேலைக்கு இவரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, இதை செய்யறதுக்கான கரம் நீட்டுறதுக்கு இவங்கள சில பேரை ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த வேலைய இவங்க தான் செய்யணும்னு ஆண்டவர் நியமிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு இந்த வேலையை நான் கொடுக்காம
இந்த பெயிண்ட கொஞ்சம் அடிச்சிருங்கப்பா அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு பெயிண்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறாருன்னு அதை நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தை எனக்கு நினைவுபடுத்தினாரு. 12 கோத்திரத்தையும் அப்படியே பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டு, நீ ஆசாரியனா இருப்பா, நீ இந்த தச்சனா இருப்பா, நீ இந்த தேய்க்கிறவனா இருப்பா, நீ இதை நடத்துறவனா இருப்பா, நீ இங்க லீடரா இருப்பா, நீ இப்படி இருப்பா, நீ இப்படிப்பா இருப்பான்னு 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் பிரிச்சு எடுத்துட்டாரு. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைங்க குடும்ப காரியத்திலையும் சபை காரியத்திலையும் வேலை காரியத்துல கூட நம்மள ரொம்ப செப்பரேட்டா அப்படியே பாடுகள் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில கொண்டு போயிடுவாரு. அந்த பாடையும் நெருக்கத்தையும் அப்பாவுடைய சப்போர்ட்ல அப்படியே அவர் கையை பிடிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கேன், அவர் கரம் பலத்தும் ஓங்கி இருக்கிறத, உன்னோடு இருக்கிற சத்துருவின் கண்கள், உனக்கு விரோதமா எழும்பினவருடைய கண்கள் உன்னை பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திடுவார். ஏன்னா உனக்குதான் அந்த கிருபை இருக்கு, வேற யாருக்கும் அந்த கிருபை இல்ல. உனக்குதான் அந்த அழைப்பு இருக்கு, வேற யாருக்கும் அந்த அழைப்பு இல்ல. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு, வேற எதற்காகவும் உன்னை தெரிஞ்சுக்கல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுது பாருங்க, தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆக நீங்க எப்படி இருக்கிறவங்களா இருக்கணும்? அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிடுவாங்களோ, அவங்க நினைச்சுப்பாங்களோ நல்லா நீ நினைக்காத. ஆண்டவர் உன்னை கூடியிருக்க செய்யறாரு. ஆண்டவர் தைக்கிற முள்ள எடுத்து போட போறாரு. ஆண்டவர் நோகடிக்கிற நெரிஞ்சலை எடுத்து போட போறாரு. இப்ப நம்ம எப்படியா இருக்கணும்? ஆவியானவர் எனக்கு கொடுத்த வேலையில, ஆவியானவர் எனக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில, ஆவியானவர் எனக்கு கொடுத்த கூடாரத்துல நான் எப்படியா இருக்கணும்? குழம்பினவளா நான் இருக்கக்கூடாது. நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து, அடுத்தது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படியா இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு எதை வச்சிருக்கிறாருன்னா, ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைய ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதைய இந்த நாள்ல திறந்துட்டாரு. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? திறக்க வேணாம், அடிச்சு வைக்க சொல்லலாமா? கொஞ்சம் லாக் பண்ணி வைக்க சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செத்துட்டு இருப்பாங்க பாருங்களேன், நான் கத்துறது கேட்கலையா, நான் அழுவுறது கேட்கலையா, இவ்வளவு நேரம் கத்தினுக்கிறனே, 2 நாளா கத்துறனே, நமக்கு தான் தொண்டை கட்டி போயிடும். ஆனா கத்துறது அவங்க காதுல உழாது. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? கைய கட்டி காலை கட்டி வச்சிருந்தா கட்டப்பட்டதுலயே இருக்கும். வாயை இழுத்து கட்டிட்டு இருந்தாங்கன்னா அது திறக்காது. கண்ணை மூடிட்டு காசை வச்சுட்டு இருந்தாங்கன்னா காசை தள்ளிட்டு கண்ணை திறக்காது. காது வந்து கேட்கவும் கேட்காது, எதுவுமே பண்ணாது இல்ல. அப்படி நம்ம இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, புதிய வாசல்ல திறந்துட்டேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சகாலத்தையும் புதிதாக்குகிற தேவனா இருக்கிறாரா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறத நம்மால இந்த இடத்துல பார்க்க முடியும். பாருங்க, ரொம்ப பயமா இதை படிக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை ஆண்டவரால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமா ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். இந்த 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாஸ்து கடைசியா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையே, ஈரோத்துங்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு முன்னாடி அப்படியே பாளையம் இறங்குறாங்க. இந்த எகிப்தின் ஜனங்க இவங்களை அப்படியே கிட்டி நெருங்கி கடந்து வந்துட்டாங்க.
கிட்டி நெருங்கி கடந்து வந்ததும் பாருங்க, இந்த பார்வோனுடைய சேனை அப்படியே சமீபித்து வருகிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு, அங்க சொல்லுது மிகவும் பயந்தார்கள். பயம் வந்துருச்சு. ஆனா அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான், நம்ம அவர்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான், தேவனுடைய பிள்ளைய இந்த எகிப்தின் இராணுவத்தை போல நம்ம நடக்கிறதான அந்த வனாந்திர பாதையில இந்த இராணுவத்தை போல நம்மளை பின்தொடர்ந்தே நம்மளை எப்போ விழ வைக்கலாம், நம்ம எப்போ அழிச்சு போட்டுடலாம், நம்ம முன்னேற விடாம என்ன பண்ணலாம் நினைக்கிற பொழுதே தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சத்தம் பாருங்க மோசேவுக்கு வருது. மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். 13வது வசனம். அப்ப சொல்றாங்க, மோசே சொல்றாங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்னைக்கும் பார்க்கவே மாட்டீங்க. 25:1 மொத்தம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி எந்த எகிப்தியும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க, நீங்களும் பார்க்க மாட்டீங்க. இனி பார்க்கவே மாட்டீங்க. இனி அந்த கட்டப்பட்ட ஒரு சிறையிருப்பான வாழ்க்கைய உங்க வாழ்க்கையா இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா 14:14 சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சுதந்திரமா இருப்பீர்கள், அலங்கத்திற்குள்ளே சமாதானமா இருப்பீர்கள், உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகமா இருப்பீர்கள், நீங்கள் குடியிருப்பீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள், நீங்கள் சுகமா இருப்பீர்கள். எவ்வளவு அருமையா ஆண்டவர் பேசுறாரு பாரு. ஏன் இவ்வளத்தையும் சொல்றாரு அப்படின்னா, தைக்கிற முள்ளிலேயே வாழ்ந்துட்ட போதும் மகளே, நோகடிக்கிற நெருஞ்சல்லையே கடந்து வந்துட்டீங்க, போதமா இனி எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளையே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருது பாருங்களேன். நீ கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையில நடந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எகிப்தியர் அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். இந்த சொல்லி நான் முடிக்கிறேன் தேவனுடைய பிள்ளையே. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அப்பா, இந்த 25ஆம் தேதி இந்த 1வது மாதத்துல இருந்து இந்த 25வது வருஷத்துல ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார் தெரியுமா? உன்னை யார் அழிக்கணும்னு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் எதை தெரியுமா தர போறாரு? இங்க சொல்லி இருக்குது பாத்தீங்களா, மேகமும் அந்தகாரத்தை ஆண்டவர் தருவாரு. ஆனா அவரை நம்பி இருக்கிறோம் பாத்தியா, நம்மளும் எப்படி ஆண்டவர் நடத்துவாருன்னா இரவாதான் இருக்கும், நீ நடக்கிறது அப்படியே அந்தகாரமா தான் இருக்கும், ஆனா அவர் உனக்கு வெளிச்சமா இருந்தார். உனக்கு மாத்திரம் வழி தெரியும், ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டே போவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மகிமையாய் நடத்துவார். அவர் செட்டையின் நிழலிலே அடைக்கலம் புகழ கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுகிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. சொல்லி இஸ்ரவேலுக்கோ உனக்கோ மகளே மகளே மகனே மகனே உனக்கோ அது வெளிச்சமா இருக்கும். எல்லாருக்கும் இருளை போல உன் வாழ்க்கை கூட இருள் தான், ஆனா உன் இருள் வெளிச்சத்துக்குள்ள கடந்து போகிற வெளிச்சமா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த சமுத்திரத்தின் மேல அப்படியே கைய நீட்டினாரு. அது பாருங்க, ரா முழுவதும் பலத்த கீழ்காற்று. இவங்களை நெருங்கவே முடியல. ஒரு காற்று ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா கட்டளையிட்டார். ஏசப்பா கடல்ல பயணிக்கும் பொழுது பலத்த காற்றுல பலத்த பெருங்காற்று வருது. ஆனா ஆண்டவர் சொல்ல இறையாத அமைதியா இருங்கிறாரு. இங்க என்ன பண்றாரு, காத்திய கட்டளையிடுறாரு. அங்க அடக்குறாரு, இங்க அடி அப்படின்னு கட்டளையிடுறாரு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடன்னு இருக்கும். 25ஆம் தேதி 25வது வருஷம் இந்த 1வது மாதத்துல ஆண்டவர் கட்டளையிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி தைக்கிற முள்
இனி உன்னை நோகடிக்கிற நெரிஞ்சல் இனி இருக்க போறதே கிடையாது. இனி இருக்க போறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது வசனத்தை நீங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆண்டவர் உங்களுக்கு தமது வாக்குத்தத்தத்தை மதிலா வச்சிருக்கிறார். அங்க கிட்ட யாரும் வர முடியாது. மதில் அவர்களை விழுங்கி போற்றும். அல்லேலூயா. 23வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இவ்வளவுதான் ஆண்டவர் செய்யற வேலை. இன்னைக்கு நமக்கு விரோதமா எதெல்லாம் படையெடுத்து வந்துகிட்டு இருக்குதோ, தெரிஞ்சு தெரியாம வர்றதெல்லாம் ஆண்டவரு அவங்களுக்கு தெரிய வச்சிருவாரு. ஏன் ஜனம், ஏன் ஜனம், நீ தைக்கிற முள்ளா இருந்தது போதும், நீ வலிக்கிற நெருஞ்சலா இருந்தது போதும், இனி இதெல்லாம் இருக்காது. ஏன் நீயே இருக்க மாட்டேன்னு சத்துருவை இல்லாம பண்ணி நம்மளை வாழ வைக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றுகிறதா இருக்கும் தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் புதிதாக்குகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற காரியங்கள் மிகவும் மகிமை உள்ளதும் மேன்மை உள்ளதுமா இருக்கும். வெளிப்படுத்தல் 21 3வது வசனம் 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்கள் இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த வருஷம் இந்த நாள்ல அப்பா எப்படி இருக்க போறாரு? உங்க கண்ணீரை துடைக்க போறாரு. இனி மரணமில்லை, இனி துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. 5வது வசனத்துல சொல்றாரு, சகலத்தையும் புதிதாக்கும், சகலத்தையும் புதிதாக்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் இப்படியா சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், வண்ணாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில நாறுகளை உண்டாக்குற தேவனாயிருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த கால வழியில தேவனுடைய பிள்ளையே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிள்ளை நம்மள ஆண்டவர் நம்மள என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, நம்மளை கைவிடவே மாட்டாரு. நம்மள ஆண்டவர் விட்டு விலகாத தேவனா இருப்பார். அல்லேலூயா. அவர் இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசித்தாலும் அதை மறந்து போகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.